எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சி இது வா உனக்கு தரேன். ஓகே டாக்டர். இது நியாயமா? இது நியாயமா? நாங்க தானே ஜெயிச்சோம். இந்த 40 நாள் ஆட்சியில என்ன ஆட்சி நடந்தது? உங்களுது ஃபுல்லா ரீல்ஸ் ஆட்சி தான் நடந்தது. இத நீங்க வந்து எங்க அப்பாவுக்கான நீங்க தேடுறீங்க. மக்கள் மனசுல நாங்க தான் இருக்கோம். மக்கள் மனசுல நாங்க தான் இருக்கோம். ஏன் நீ ஜெயிக்கல? ஏப்பா நீ ஜெயிக்கல? உங்க அப்பா உங்க தாத்தா எல்லாருமே வந்து இப்ப சினிமாவுல இல்ல, ஆட்சியில தான் இருந்தீங்க, கட்சியில தான் இருந்து அப்ப இருந்து எல்லாம் தெரியுங்கல்ல. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. ஏன் உன்னால ஜெயிக்க முடியல? ஐயோ 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 அங்கதானே ஜெயிச்சோம். தலைவரா வந்து சட்டசபை கிடையாதுயா. என் பொண்ணு கல்யாணியா, அவ மூஞ்ச பாரியா. 35 வயசுக்கு கருமாறு யாரையா கேட்ட நானே தேடி கண்டுபிடிச்சு ஒரு கைதியை பூச்சின்னு வந்துக்கிறேன். கடன் வாங்கி கல்யாணம் பண்ற தலைவர் ஒரு பய கூட மொய் போடல. எல்லாம் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். கொஞ்சம் ஒரே முடிச்சுக்கலாம் அப்படியே. சரி பயா சாரிப்பா. A few moments later. என்னையா என்ன ஆச்சு தலைவர்? 6 மணியோட டைம் முடியும் தலைவர். இன்னும் ஒரு நாள் தாண்டி போனா அடுத்த நாள் வாடகை கொடுக்கணும். ஒப்பாரிச்சு ஒரே முடிச்சுங்க தலைவர். ஏய் தொண்டா, அடுத்த கல்யாணம் எங்கடா? அடுத்த கல்யாணம் ஓய மாறல தலைவர். இனி 15 நாட்களுக்கு தான்ப்பா இவங்களுடைய பேச்சு. 15 நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரியான குற்றம் சொல்லக்கூடிய செய்திகள் எதுவுமே காதுகளுக்கு வராது அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அட ஆமாயா, ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிரும். ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா கல்யாணம்லாம் வைக்க மாட்டாங்க. என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணும்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. ஸ்டாலின் கூகுள் சர்ச் ஹிஸ்டரி. இப்போதான் உன் பிரவுசிங் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தேன். கமெண்ட்ஸ் பார்க்கலாமா? கொளத்தூர்ல எப்படி ஜெயிக்கிறது? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? How to copy Vijay without getting caught by virtual warrior. இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சோடா நான் கெட்டப்ப என்னடா மரியாதை? 200 கொடுக்காமலேயே எலெக்ஷன் ஜெயிப்பது எப்படி? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? What is the meaning of ஜெயகடா? இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. How to search in Google without spelling mistakes. நீங்க பாருங்க. நன்றி வருக்கவா. அது வருகடா. லீகலா டிடிஎஃப் வாசன் வந்து போன் பேசிட்டு போனனால போலீஸ் அவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் லைவ் போயிடு. அண்ட் அவர் அரெஸ்ட் பண்ணி ஐபி செக்ஷன் 308 படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க. ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? ஜெனரலா பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் மட்டும் போன் பேசி வீடியோ போடலங்க. சில யூடியூபர்ஸும் போட்டு தான் இருக்காங்க. ஆக்ஷன் எடுத்தா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இல்லைன்னா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? அண்மை செய்தி. பராசக்தி படத்திற்கு தனக்கு வழங்க வேண்டிய 8.39 கோடியை பெற்றுத்தர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இயக்குநர் சுதா கொங்கரா வழக்கு தொடர்ந்துள்ளார். 100 கோடி வசூலளித்த அந்த பராசக்தி படம் எனக்கு சரியா சம்பளம் வரலையா, சம்பளத்தை வாங்கித்தாங்கய்யா, பேசுனது 15 கோடி, கிடைச்சது 7 கோடி தான், இன்னும் 8 கோடி சொச்சம் கிடைக்க வேண்டியதாக இருக்கு, அந்த சம்பளத்தை தராம புரியுதா வண்டவாளங்கள் எப்படி தண்டவாளம் ஏறுகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த 100 கோடி வசூல் ஆகாஷ் அவர்கள் பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் அப்படி இப்படின்னு சொன்னது அடிச்சு விட்டியா? நாங்களாம் சுயமரியாதை இயக்கம்டா அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா, குறிப்பா ராசா மாதிரியான நபர்கள் வந்தாங்கன்னா, ஒரு சிறுவனை முன்னாடி வச்சுக்கிட்டு வர்றவன் போறவன் எல்லாம் அந்த ராசா அவர்களுடைய காலில் விழுந்து தொட்டு கும்புறதும், ராசா அவர்கள் அதை ரொம்ப ஒரு கெத்த அப்படியே நடக்கிறதும், என்னையா இது சுயமரியாதை? ஒருத்தன் காலில் இன்னொருத்தன் விழுறது.
சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பாய். தோழர்களே, வாட்ச் மட்டும் 200 கோடிக்கு சபரி சென்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு வாட்ச் மட்டும் 33 கோடி ரூபாய். இந்த வாட்ச் 1000 ரூபாய், 1500 ரூபாய் இந்த வாட்ச். இதுல காட்ட மணி தானங்க அதுலயும் காட்ட போகுது. ஒரே ஒரு வாட்சை 33 கோடிக்கு ஒருவர் வாங்குகிறார் என்றால் எந்த அளவுக்கு பணம் இருந்தால் அவர் இந்த வாட்சை 33 கோடிக்கு வாங்குவார்? அது என்னன்னா ரிச்சர்ட் மில்லுன்னு நினைக்கிறேன் அந்த வாட்ச் பேரு. உலகத்துல மொத்தமே 100 வாட்ச் தான் இருக்கான். இந்த வாட்ச் தான் அந்த 33 கோடி வாட்ச்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ப்ராப்பரா பில்லோட இந்த வாட்சை நீங்க வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்சை நீங்க திருப்பி இதே 33 கோடிக்கு விற்கலாம். இது போல் செய்யப்பட்ட அரிதான இந்த வாட்சுகள் ஆண்டுகள் ஆக ஆக விலையும் ஏறுமா. ஸோ சபரி சென்டர் வாட்ச் மட்டும் 200 கோடிக்கு இருக்குன்ற. ஒட்டு மொத்தமாக திமுக கூடாரம் காலி. 2 மாசம் மேலே இவங்க எல்லாரும் திமுக கிட்ட இருந்தாங்க. இன்னைக்கு தாவேக்கா கிட்ட இருக்காங்க. தொடர்ந்து கதறிக்கொண்டிருக்கிற திமுகவுக்கு இது மேலும் கோபத்தை தான் உண்டாக்கும். எப்படியாவது அரசு கவிழ்ந்து விடாதா என்று திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பயம்தான் காரணம். அவங்கள எப்படியாவது செட்டில் டவுன் ஆகக்கூடாது, ஆட்சியை கவுத்தணும்னு துடியாய் துடிக்கிறது திமுக. கடந்த 2 நாட்களாகவே தமிழக வெற்றி கழக அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது. IDPS மற்றும் நிறுவனத்தை நடத்தி வரும் யூடியூபர் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் கரூரை சேர்ந்த மேலும் 2 என்று கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவன்ற காரியம்லாம் மக்கள் மத்தியில் வெறுப்பை தான் உண்டாக்குது. போய் நீ கவர்மெண்ட்டை கவுக்குற வேலையில் ஈடுபடுறீங்க அப்படின்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்கள் 2 இல்லத்திலும் இன்று காவல்துறையினர் சோதனை நடத்தி இருக்கிறார்கள். இவர்கள் திமுகவின் மாநில அளவிலான அந்த விளையாட்டுத்துறை பிரிவில் நிர்வாகிகளாக பொறுப்பு வகித்து வருகிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் செய்தியாளர் கேள்வி எழுப்புறாங்க, திருச்சி கிழக்குல நீங்க நிக்க போறீங்களா அப்படின்றதுக்கு இல்லைன்னு சொல்லல. அவர் பரிசீலனையில இருக்கு அப்படிங்கும் போது ஒரு ஸ்டார் பிளேயர் இறங்குறாரு அப்படின்னா இடைத்தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமா தானே இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும். தோத்துட்டாருன்னா இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? It's a very difficultly win to DMK party. No problem. No. I am not crying. எவ்வளவு அசிங்கமாயிடும். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. I am not crying. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல. So I saw all the 3 things. மீண்டும் தோல்வினா அது அசிங்கங்க அது. ஐயோ! கடலையே கவுத்துட்டானுங்களே. ஜெயிச்சிட்டீங்கன்னா ஓகே, தோத்துட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். கூட்டணி கட்சி எல்லாரும் சேர்ந்தே குளத்தூர்ல தோத்தீங்க. ஒரு கூட்டணி கட்சி உங்க கூட கிடையாது. குளத்தூர்ல தனி மரமா தான் நிக்க போறீங்க. திமுக தேர்தல்னா பம்பரமா சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த கதை இப்ப கிடையாது. தேர்தலில் திமுக பம்பரமா சொல்லுவாங்கலாம் நான் சொன்னது உண்மைதான். இந்த தேர்தலில் விஜய்ன்ற சூறாவளி முன்னால அந்த பம்பரம் எல்லாம் பறந்து போச்சு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.